இசையிலேசதயா பாத்திரம் பாத்திரம் தீபத்யாதி குணார்ணம் யசீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜ மதரமுனிம் ஸ்ரீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே யஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன தன்மயானாமாத்யஸ்ய ந குலபதேர்வலாபிராம் ஸ்ரீமத் பதஞ்சலிவளம் பிரணமாமி மூர்தனாம் பூதம் அகில புவன ஜன்ம சேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷே சுதி சிரசி விதிப்தே ரக்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா பாராச்சரிய வசஸ்ருதாம் உபனிஷத் மக்யோத்புதாம் சம்சாராக்னி விதீபணானார்த்த சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி தூரஸ்திதாம் ஆனீதாம் தாம் சுனிஷாச்சரே சுமனசோ பௌமா பிபத்யந்தகம் தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தஜ்வலமசி சமதே. அந்த குழந்தைய பாட சொல்லுங்களேன். அதான் அடியன் தாசன் சுவாமி. அடியன் தாசன். அந்த ஸ்கிரீனை பெருசா இனிமே பாருங்களேன். அது சா பா சா பா முரளி மனோஹரா ராதே ஷாமா கோபி வல்லபா ராதே ஷாமா நந்தகுமாரா ராதே ஷாமா நந்தகுமாரா ராதே ஷாமா ராதே ஷாம ராதே ஷாம் ராதே ஷாம ராதே ஷாம் ராதே ஷாம ராதே ஷாம் முரளி மனோஹரா ராதே ஷாம வேணு விலோவிலா ராதே ஷாம விஜய கோபாலா ராதே ஷாம நந்தகுமாரா ராதே ஷாம நவனித சோரா ராதே ஷாம ராதே ஷாம ராதே ஷாம் ராதே ஷாம ராதே ஷாம் ராதே ஷாம ராதே ஷாம் ராதே ஷாம ராதே ஷாம் முரளி மனோஹரா ராதே ஷாம கோபி வல்லபா ராதே ஷாம. நல்லா இருக்குண்ணா. பண்ணு நிறைய என்ன பண்ணா வரும் உனக்கு மியூசிக் பண்ணி. பெருமாள் நினைச்சுக்கோ. இன்னொன்னு ஏதோ இன்னொன்னு சின்னது இன்னொன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்க. தாத்தா பாடுறியா இல்ல எப்படி? பாடு. ராம ஜனார்தன ராவண மர்தன ராஜனுஜ கிரஜ ராஜ விபோ பாமர மோச்சன பங்கஜ லோச்சன பக்த ஜன பிரிய பாலய மாம் பூமி ஜனாயக புக்தி பிரதாயக பூசூர பாலன பூமி பத்தே ಶ್ಯಾಮಲ ವಿಗ್ರಹ ಶಾಂತ ಗುರು ಗುಹ ಸನ್ನುತ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಪ್ರಭು ಸನ್ನುತ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಪ್ರಭು ಚಂದ್ರ ಪ್ರಭು ಚಂದ್ರ ಪ್ರಭು. Nice. Very nice. Very nice. God bless you. Thank you. Now, உன் பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா. Good. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அர்த்தம் தெரியுமா அக்ஷயான்னாக்க? அக்ஷயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது.
குறைவற்றவள். அது எது குறைவிடாது உனக்கு, அதனால நல்லா இருக்கும். நல்லா தேங்க்யூ. சரி. Very சூப்பர். nice. ரொம்ப நல்லா ரொம்ப பாட்டப்பா. நன்னா ஆமா, ரொம்ப நன்னா பாடினம்மா. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. தேங்க்யூ. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. பகவானுக்கு வந்து அழகா பாடிண்டே இரு எப்பவுமே. வெரி Thank நைஸ். சோ நைஸ். காட் பிளஸ் யூ மா. தேங்க்யூ. ஓகே. ஓகே. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னாக்க லிங்க பூயஸ்துவாதிகரணம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். லிங்கம்னாக்க ஒரு குறி. இந்த லிங்கங்கள் எதற்குனா குறி எது ஜாஸ்தி காமிக்கிறதுனாக்க பரபிரம்மம் பரஞ்சோதி அப்படின்னு சொல்றது நாராயணன் தான் சொல்றது அப்படிங்கிறது. அதுல தகர வித்யாங்கிறது சாந்தோக்கியத்திலையும் வருது, தைத்திரியத்திலையும் வருது. ரெண்டுலையும் சொல்லிருக்கு. தைத்திரியத்துல தகர வித்யா தகர வித்யா உபாசனை பண்ணணும்னு சொல்லி முடிச்சுட்டு கூடவே நாராயணனுடைய இதெல்லாம் சொல்லியிருக்கு, குணங்களெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ஆகமத்தை என்ன தெரியுதுனாக்க முந்தினது எல்லாத்தையும் என்னார்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஆனால் இதில் நாராயணன் சகசரதீர்ஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபம் அப்படின்னு கிளியராக சொல்லிடுது. அதனால நாராயணன் தான் பரபிரம்மம் தெரியுது ஒன்று. இன்னொரு காரணம் என்னன்னாக்க இந்த நாராயண விஷ்ணு காயத்ரின்னு இருக்கு. நாராயணாய் வித்மகே வாசுதேவாய் தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு. இதுல வந்து மூணுமே என்ன சொல்றது, எங்கும் நிறைந்தவன். நாரம் அயனகா நாராயணம் அயனகா. நாரம் அயனகானாக்க நாரங்களை உலகங்களை இருப்பிடமாக கொண்டவன். நாராயணம் அயனகா உலகங்களுக்கு தான் இருப்பிடமானவன். அதாவது எல்லா பொருளும் கடந்து எல்லா பொருளுக்கும் உள்ள இருக்கிறார் கடவுள் அப்படிங்கிறது நாராயணன் வார்த்தைக்கு அர்த்தமாகுது. ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, அவன் எச்சகிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே விவா அந்தர் பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இந்த எங்கே நிறைஞ்சிருக்காங்கிறத வேதம் இது பண்ணுறது, இன்சிஸ்ட் பண்ணுறது. நீ எதெல்லாத்தையும் கேட்குறியோ எதெல்லாத்தையும் பார்க்குறியோ அதில் எல்லாத்துலேயும் அவன் தான் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் அவன் நிறைஞ்சிருக்கானோ அவன் தான் முழு முதற் கடவுள். ஏன்னா எல்லாம் சொல்லிச்சு நினச்சோம், பிரளயத்துக்கு முன்னாலேயும் தான் பிரளயத்துக்கு அப்புறமா தான். அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. இது எங்கே தெரியுது நமக்கு? முன்னால அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொன்னா இல்லையா, அவனுடைய டெசிஷன் அது எல்லாத்தையும் உள்ள நான் அழிஞ்சிருப்பேன், அதனால தெரியும். இன்னொன்று என்னன்னாக்க அவன் வந்து உலக காக்கிறதுக்காக தான் பல அவதாரங்கள் எடுக்கிறான். இந்த அவதாரங்களில் முக்கியமான இடத்துல நம்ம 10 அவதாரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா அவதாரம் எடுத்திருக்கான். எல்லா தாவரத்துலேருந்து ஆரம்பித்து மனுஷனில் எல்லா வகையும் எல்லாத்துலையும் அவதாரம் எடுத்திருக்கான். அதில் ரொம்ப ஒரு சுபாலோபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருது, சாவு ஸ்ரேயான் பவதி ஜாயமான அப்படின்னு வருது. அதாவது ஜாயமானஹா அவன், சா அப்படின்னாக்க அவன். இந்த ஊங்கிறது தமிழில் தேற்றையாரம் சொல்லுவாள் இல்லையா, ராமனே வில்லாளி கர்ணனே கொடையாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேற்றையாரம் மற்றதுலேருந்து பிரித்து இவ்வளவு வசதி பற்றி சொல்கிறது. அந்த ஊங்கிறது அந்த அந்த ஏகாரத்தில் இருக்குது. ஸ்ரேயான், ஸ்ரேயான்னாக்க மேன்மை பெற்றவன், ஒளி பெற்றவன், சிறப்பிக்கப்படுவன். பவதி ஆகிறான். எப்படி? ஜாயமானஹா, ஜாயமானஹானாக்க பிறத்ததுனாலே. இந்த ஊவை விட்டுட்டோம்னாக்க சா அவன் ஒளி பெறுகிறான் பிறப்பதனால. இந்த ஏவை கொண்டு அவனே பிறப்பதாலே ஒளி பெறுகிறான், இல்லை அவன் பிறப்பதாலேயே ஒளி பெறுகிறான், அவன் பிறப்பதாலே ஒளியே பெறுகிறான். இந்த ஊங்கிறது மத்தியமணி நியாயம் சொல்லார், நம்ம தீபகம் சொல்ல தமிழ் அணி நாக்க அவனே பிறப்பதாலேயே ஒளியே பெறுகிறான். இப்போ சிவனுக்கு சொல்ற பிறவாயாக்கி பெரியோன்னு சொல்லுவார். ஸோ அவர் பிறக்கிறதுலே தெரிகிறது. இவர் பிறக்கிறாருனால இவன் பிறக்கிறதுனால ஒளியே பெறான். நார்மலாக நம்மளாம் பிறந்தோம்னாக்க அப்பப்போ கர்மாவை சேர்த்துன்னு வரோம். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, அவன் பிறக்கிறதுனால ஒளி பத்துட்டே போகிறான். அது மட்டும் இல்லாமல் இதிலே பரிபாடல்லையே பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே, நீ இந்த 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 இதான் பிறப்பிருக்கேன் இதை பிறக்கலை அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாம் இல்லாததும் பிறந்திருக்கேன். ஆனால் உன்னை பிறப்பிக்கிறதுக்கு யாராவது இருக்காளா? ஒருத்தரும் இல்லையே. அதான் பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஆக தகர வித்தியினால நம்ம உபாசனிக்கப்படுபவன் நாராயணன் தெரியுது. இப்போ என்ன ஆச்சுனாக்க எல்லா வித்தியைகளிலும் நோக்கம் என்ன? முக்தி அடையிறது.
அதாவது அவரோ ஒருத்தர். அவன் யாருனாக்க தகர வித்தியனோட தேவதை வந்து நாராயணன் தெரியறதுனால இது எல்லா வித்தியையும் அது போய் சேருது. ஆகவே இதை நிறுவப்படக்கூடியது எதுனாக்க நாராயணன் தான் பரபிரம், நாராயண பரபிரம்ம தத்துவம், நாராயண பரகாங்கிறது அறியப்படுது. ஆகவே எம்பெருமானார் உருவமுள்ள நாராயணனை பரபிரம்மமாக சொன்னதுக்கு அவர் தான் இஷ்டப்படி சொல்லிடல. அதுக்கு வந்து வேதத்திலேருந்து சான்றுகளோட தான் சொல்லியிருக்கார். சங்கரர் வந்து ஃபார்ம்லெஸ் பிரம்மம், அவர் ஞானம் தான் பிரம்மம். ஏன்னா பிரம்மத்துக்கு இதே கிடையாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது. அதனால் இதான் ரெண்டு பேருக்கும் மெயினாக வந்து டிஃபரன்ஸு. அதனால் நம்ம வைஷ்ணவ நிஷ்டாந்த சித்தாந்தப்படி பெருமாளுக்கு திவ்யாத்மஸ்வரூபம் ஒன்று உண்டு, திவ்யமங்கல விக்கிரகம்னு ஒன்று உண்டு. திவ்யாத்மஸ்வரூபங்கிறது அப்பழுக்கற்ற நம்முடைய உயிர் மாதிரி, திவ்யமங்கல விக்கிரகங்கிறது உடல் மாதிரி. ஆக இந்த உடலில் தான் இந்த உயிரல் பொருள்லாம் இருக்குது. இந்த உடலோட வித்தியாசம் தான் நம்ம பிறக்கிறது, இறக்கிறது, மாறுறது எல்லாம் இருக்குது. ஆகவே இது பரபிரம்மம் இதை மென்ஷன் பண்ணுறது தான் யார் சொன்னாங்க? நாராயணர் தான் சொல்கிறது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ அது இது படிக்கலை, நம்ம சாப்டர் படிக்கலை, இப்போ நம்ம படிப்போம். பேஜ் 310 லிங்க பூயஸ்துவாதிகரணம். லிங்கம் தான் குறிப்பிட்டு காட்டுறது, குறிப்பாக சொல்கிறது. ஏன் வந்து வேதம் வந்து நாராயணன் தான் நடிச்சு சொல்லிக்கப்படாதுனாக்க சொல்கிறது இல்லை. வித்தியாசம் என்னாக்க திரைகுண்ய விஷயாக வேதாக. வேதம் என்ன பண்ணுறது? 3 சத்த ரஜ தமோ குணங்கள் யார் யாருக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேதம் இருக்குது. இப்போ இதை தான் சொன்னாக்க எது அது சத்துவங்களுக்கு மட்டுமே ஆகும். மற்ற பேர்லாம் வேண்டாம் வேதத்துக்கிட்டே போனால் போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக திரைகுண்ய விஷயாக வேதாகங்கிறதுனால எல்லாருக்கும் உபயோகமான வேதம் சொல்கிறது. அதில் வந்து அறுதிடுறது ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்க அதை வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்க ஆன்சரே கொடுத்துட்டாக்க அப்புறம் அந்த ப்ராப்ளத்தில் சுவையே இருக்காது. அது மாதிரி இங்கே உலகத்தில் இருக்கிறவன் வையத்தை வாழ்வாங்க வாழணும்னு அதுக்கு எதுவாக வாழட்டும், வாழ்ந்துட்டு வானுரின் தெய்வத்துக்கு வரட்டும். வானுரின் தெய்வத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ பண்ணாதான் he will become sharp. நம்ம குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து ஒரு வண்டியிலேயே வச்சு கொண்டு இருந்தோம்னாக்க அந்த குழந்தை நடக்காது. அதனால நமக்கு அது பூடகமாக சொல்லி அதை வந்து யார் வந்து இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுக்கிறாளோ அவளுக்கு சௌகரியமாக அது கொடுத்துருக்கு. அதனால தான் குறிப்பிட்டு நாராயணன் வேதம் தனி அறுதியிடலை, நம்ம அறுதி எடுத்து விட்டு கொடுத்து. புரியுதா? அதுதான். இப்போ 310 பார்க்க நீச்சலுடைய உபாசனை பற்றிய ஆய்வு இக்களத்தில் தொடர்கிறது. தைத்திரிய உபனிஷத்தில் நாராயண அனுவாகத்தில் ரிக் 89, 87 குறிப்பிடப்பட்டுள்ளது. ருக்கு 90 முதல் ஆயிரக்கணக்கான தலைகளுடையவன் திருமால் என்று திருமாலில் பெருவி பேசப்படுகிறது. இங்கு உபாசனைக்குரியது எது என்பது குறிப்பிட்டு காணப்படுதலால் குறிப்பு நிறைகளம் லிங்க பூயஸ்துவாதிகரணம் எனப்படுகிறது. ரிக் வேதத்தோட சீர்கள்லாம் நம்ம ஸ்லோகம் சொல்றதில்லை, ரிக்குன்னு சொல்ற வழக்கம். 88 இதயத்தாமரை ஆகிற பட்டணத்தில் உள்ள மீச்சிறுவழி பரமாத்மாவின் உறைவிடம். தன்னுள் உள்ள இதை வினையற்ற தன்மை உரிய பண்புகளை கொண்டு உபாசிக்கட்டும். ஸோ பிரம்மத்தை சொல்கிறச்சே அவருடைய பண்புகளோட உபாசிக்க சொல்கிறார். பண்புகள் தெய்வம் கிடையாது. அதாவது சொல்லாட்டியா அசேஷ விசேஷரிகளும் பிரம்மை சத்தியம் ஜெகன் நித்யான் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரம்மத்தை சொல்கிறச்சே அதனுடைய பண்புகளை சொல்லணும். பிரம்மத்துக்கு பண்புகள் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி உபாசிக்கிறது? நான் யாரோ ஒருத்தட்ட போகணும், எனக்கு வந்து கொஞ்சம் 1 லட்சம் ரூபா பணம் வேண்டியிருக்கு அப்படின்னாக்க நான் யாரை போய் கேட்க முடியும்? யார்கிட்ட இந்த பணம் நிறைய வச்சுருக்காரோ அவரை கேட்க முடியும். ஒரு குணம், அதாவது அவர் சுவாமியாக இருக்கணும், சொத்து குறிவிடாக்கணும். 2வது என்னன்னாக்க அவருக்கு தரத்துக்கு மனசு இருக்கணும், வச்சிருந்து கொடுக்க மனசில் என்ன பிரயோஜனம்? அது மாதிரி அப்போ இந்த சுவாமித்துவம் இருக்கணும், சௌலபியம் சுலபம் நாமே அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த 2 குணங்கள் இருந்தால் தான் பிரம்மத்தினால் உபயோகமே இல்லைனாக்க. இல்லைன்னா பிரம்மம் தான் ஏதோ ஒன்று இருந்துட்டு போகிறது, எத்தனையோ இருக்குது, அது இருந்துட்டு போகிறது அப்படின்ட்டு போட்டு தான். நமக்கு சூரியனுக்கு இருக்குது, சூரியனோட ஸ்பெஷாலிட்டி எப்படி தெரியுது நமக்கு? அதுலேருந்து எனர்ஜி நம்ம உலகத்தெல்லாம் பயிர்கள்லாம் செழிக்க வைக்கிறது, மழை பெய்கிறது. அது இல்லைன்னாக்க எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. நம்ம குருவை பற்றியோ இல்லை புதனை பற்றியோ நம்ம ஜோசிகார்ட்ட போனாலும் பார்ப்போம்னு நினைப்போம், இல்லாட்டா பற்றி கவலைப்படலையே. அது மாதிரி நமக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த பரபிரம்மமானது நம்ம நல்லபடி விளங்குறதுக்காக வழிகாட்டிருக்கு. அந்த பிரம்மன் தான் நம்ம படைச்சு நம்ம இதே ஆத்மாவாக இருந்தோம்னு வச்சுக்கோம். பை சான்ஸ் பிரளயத்தில் நம்ம ஆத்மாவாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னாக்க
சம்பிரதாயத்தை சொல்கிற வழக்கம். எப்படின்னா தட்டா என்ன பண்ணுவோன்னாக்க அந்த தங்கத்தை உரைச்சி பார்ப்போம். இது நல்ல எத்தனை மாற்று தங்கன்னு சொல்லுவோம். அது இது உரைகளில் தெரிகிற மாதிரி. அப்புறம் அந்த இதை மெழுகை போட்டு ஊற்றி எடுத்துட்டு அப்புறம் இந்த மெழுகை உரிக்க அதுக்கு தங்கத்தான் எடுத்துன்னு விடுவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம உரைச்சி பார்த்து நம்ம இதுதானா அதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இப்போ பிரம்மத்தை பற்றி நம்ம இதுதான் அப்படின்னு அழுதிடுறோம்னாக்க இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இதுதான் பிரம்மம், நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு பண்ணக்கூடிய திறமையை நம்ம கொடுக்கறதுக்காக இதை பண்ணி வச்சுருக்கேன். ஆகவே இதை பூடகமாக சொல்லியிருக்கு, கிளியராக சொல்லாமல். அவ்வளோதான். நாராயண அனுவாகம் 88. இதயத்தாமரை பட்டணத்தில் உள்ள மீச்சிறுவழி பரமாத்மாவின் உறைவிடம், தன்னுள் உள்ள இதை வினையற்ற தன்மை உரிய பண்புடன் உபாசிக்கட்டும் என்றும், இதை அடுத்து 89. ஓம் என்பது வேத ஆரம்பத்திலும் முடிவிலும் ஓதப்பட வேண்டும். அதில் உள்ள அகாரத்தால் கூடப்படுவதே உலகின் ஆக்கல் அழித்தல் அழித்தலுக்கு காரணமாகிறார் என்று கூறுகிறது. இதில் அடுத்தபடி ஓம்னு பிரச்சனை வந்துருக்கு பாருங்க. ஓம்ங்கிறது பிரணவாகாரம். ஓம்ங்கிறது ஒரே எழுத்து, ஆனால் அதில் 3 எழுத்து உள்ளே இருக்குது. ஆ உ மா சேர்ந்து ஃபோனட்டிக்ஸில் ஓம்னு இருக்குது. அதில் ஆங்கிறது அகாரம், அகாரார்த்தோ விஷ்ணு. இது சம்ஸ்கிருத டிக்ஷனரி சொல்கிறது, அமரகோசம் சொல்கிறது. அகாரார்த்தோ விஷ்ணு. மா அப்படின்னாக்க 25ஆம் அக்ஷரம். எப்படின்னாக்க காகான்னு வருது பாருங்க. அதில் படுறச்சே அந்த இதில் அவருடைய மெய்யெழுத்துக்களில் 25 ப ப ப ப மா அப்படின்னாக்க 25வது 24 உயிர். நம்ம பார்த்தோம் இல்லையா, 24 தத்துவம் 24 தத்துவம் ஆத்மானுட்டு. இந்த அகாரமானது அகாரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு ஊன்னு முன்னாலே பார்த்தோம், அது தேற்றைகாரம்னு. அகாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு மா அப்படிங்கிற ஞானம் உள்ள ஆத்மாவானது பிரம்மத்திற்கே அது தேற்றைகாரம் அடிமை. ஆக நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம அவனுடைய தொண்டர்கள். அப்போ நம்முடைய சுரூபம் நம்ம ஆத்மாவானது எப்போ நிலை வரும் அப்படின்னாக்க நம்ம தொண்டு செஞ்சாதான். ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்க அந்த வேலை செஞ்சால் தான் நான் அந்த நிறுவனத்துக்கு வேலை சொல்ல முடியும். அது மாதிரி நான் அவனுக்கு உரியவனாக்க அவனுக்காக நான் உழைக்க வேண்டும், நான் தொண்டு செய்ய வேண்டும். ஸோ பிரமத்தால் ஆத்மா நிலை என்ன அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஓம் சொல்லியிருக்கு. அடுத்தபடி இது தகர வித்யாவை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடி சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து 90 முதல் 102 வரை. இதயம் சிறிய தாமரை ஒட்டு போல் கழுத்துக்கு கீழே கொப்புழுக்கு மேலாக தலைகீழாக நாடுகளால் சூழப்பட்டு தொங்குகிறது. அதில் எப்பொழுதும் எரியும் தீ எல்லா திக்குகளும் ஒளிவிட்டு கொண்டு விளங்குகிறது. அதன் நடுவில் நீலமேக திரை தோன்றும் மின்னல் போல நெல்லின் நுனி அளவான புருஷன் விளங்குகிறான். அவனே சதுர்முகன், அவனே சிவன், அவனே பரபிரம்மம், அவனே 1000 தலைகளுள்ள உலகே உருவான அழிவற்ற நாராயணன் என்று கூறுகிறது. இது என்னுடைய டிரான்ஸ்லேஷன் மாதிரி பரிபாடல் இருக்கு. நீ பருதியும் நீ, மதியும் நீ, சிவன் நீ இன்னும் வருது. அதனால எல்லாமே அவன் தான். ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் அவன் இருக்கான். இதனால முன்னால பார்த்த பாருங்க, அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிசிய நாம ஒரு பேர் வாய்க்கிறவானி. ஒன்னொன்றுக்கு ஒரு பெயரும் உருவம் இருக்குனாக்க அது அவன் உள்ள இருக்கிறதுனால இருக்கு. இதில் எழுத மையம். இதற்கு முன் மீச்சிலொளி உபாசிக்கப்படட்டும் என்று ஒரு வித்தியை மற்ற உபநிடதங்கள் போல கூறி பிறகு நாராயணன் பண்புகளை கூறுவதால் இவை இரண்டும் தொடர்புடைய ஒன்றேயா அல்லது இவ்வித்தியை தனியாகவும் பரம்பொருள் தன்மைகள் தனித்து காட்டப்படுகிறதா? வேடிக்கை என்னன்னாக்க இந்த முதல்ல சொல்லிட்டோம், தகரவத்தியை சொல்லிட்டோம், ஓம் பற்றி சொல்லிட்டோம், அப்புறம் நாராயணுடைய தன்மைகளை பற்றி சொல்றது. இப்போ என்னன்னாக்க இந்த நாராயண தன்மைகள் இருக்கு, இதில் சேர்த்துதான் சேரலையா? இது தனியாக இருக்கலாமே அப்படிங்கிறார். அதுதான் இருக்கணும் அப்படிங்கிற. அப்படி இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. இங்கு கூறப்படும் பரமனின் தன்மைகள் இவ்வித்தியை மட்டுமின்றி எல்லாவற்றையும் கொள்ளப்பட வேண்டுமா? இப்படி நாராயணனை பற்றி சொல்றதே, அப்போ இது தகர வித்தியைக்கு மட்டும்தான் உள்ளதா இல்லை மற்றதுக்கும் உள்ளதா பற்றி சேர்த்துக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. மாற்று கருத்து. இந்த தைத்திரிய உபனிஷத்தில் மீச்சிறுவடி உபாசனத்தில் காட்டப்படும் பிரம்மத்தின் பண்புகள் இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கென்றே சொல்லப்பட்டுள்ளதால் இவ்வுபனிஷத்தின் மீச்சிறு உபாசனத்துக்கு மட்டுமே பொருந்தும். அப்போ என்ன பண்ணுறான்னாக்க, யாரு தைத்திரிய உபனிஷத்தில் காட்டிருக்கபடி தகரோபகாசனம் பண்ணுறாளோ அவளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்கு கூறப்பட்டுள்ள பரமாத்மாவின் பண்புகள் மற்ற மீச்சலுடைய உபாசனத்திலோ அல்ல மற்ற உபாசனத்திலோ கொள்ளப்பட வேண்டும் அல்ல, இது மற்றது கொள்ள வேண்டாம்.
அப்படின்னு ஒரு சாராருடைய அபிப்பிராயம். இதுக்கு எம்பெருமான தரக்கூடிய விடை. அது மூல சூத்திரத்தை பார்த்தோம்னாக்க அது எம்பெருமான விடை கிடைக்கும். இக்களத்தின் சூத்திரமும் பொருளும் லிங்க பூயஸ்வாத் தத்தி வலியகா ததவி. இவ்வித்தையில் கூறப்படும் பண்புகள் பல தெளிவான குறிப்புகளால் பரமாத்மா நாராயணனே என காட்டப்பட்டிருப்பதால் அவை எல்லா இடங்களும் கொள்ளப்பட வேண்டும். இப்படித்தான் பொருள் கொள்ளப்பட வேண்டும் என்பது சடங்கியல் சூத்திரங்கள் அறிஞர்களால் கொள்ளப்படுகிறது. சடங்கியல் சொல்லிட்டுனாக்க இந்த மாதிரி ஒரு யாகத்தில் ஒரு இது சொல்லி முதல் நிறுத்திருக்கு, இன்னொன்றில் அதே யாகத்தை சொல்லி அதுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ்லாம் சொல்லியிருக்குனாக்க இந்த அட்ரிபியூட்ஸ் அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. நமக்கு வேதத்தை முறைப்படியாக பிரித்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது சடங்கியல் தான். ஸோ அதை வழிகாட்டுறோம். நம்ம சங்கரர் மாதிரி சடங்கியல் தேவையில்லைன்னு சொல்லலை, அது வேணும். அதை வச்சு தான் நம்ம வேதத்தை டீசைஃபர் பண்ணுறோம். நம்ம அது வேதத்துக்கு ஒரு கீ. ஆக அதில் சொல்ல மாதிரியே இதில் என்ன பண்ணோம்னாக்க இதுக்கு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மீதி உள்ள 102 மட்டும் இருக்க சூத்திரம் ஸ்லோகங்களை ரிக்குகளையும் எடுத்துக்கிட்டு அது பரமாத்மாவின் தன்மைகளை சொல்கிறது. இது மற்ற வித்தியைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இச்சூத்திரத்துக்கு ராமானுஜர் விளக்கம். பூர்வ மீமாம்சையில் சடங்கியல் ஆய்வில் ஒரு சொல்லுக்கு பொருள்களும் முறை அறியப்பட்டுள்ளது. ஸோ வேதத்தினுடைய சொற்களுக்கு எப்படி பொருள் வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. அதில் அவள் தான் மீமாம்சைகள் தான் அது கரெக்டாக பண்ணியிருக்கா. அதை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ எப்படி அது நேரடியாக வேதத்தில் கிடைப்பது அதோட ஸ்ட்ரெயிட்டாகவே மீனிங் அந்த மாதிரி கிளியராக சொல்லியிருந்தால் அதோட மீனிங். ஏன்னா குறிப்பால் ஒரு பொருளை எழுத்துவது நேரம் சொல்ல முடியாது, குறிப்பால் சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பால் சொல்கிறச்சே என்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 பேர் இருக்கோம், நிறைய பேர் ஒரே மாதிரி பேர் ஒரு ஊருக்காராக இருப்பார். ராமசாமின்னு வச்சுக்குவோம். ராமசாமின்னு இருந்ததுனாக்க நான் யாரோ ஒரு 10 பர்சன்ட் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ராமசாமின்னு சொன்னாக்க எந்த ராமசாமின்னு சந்தேகம் வந்துடும். அவர் சொல்கிறேன் அவர் தான் அந்த டெல்லி அப்படின்னாக்க டெல்லி ராமசாமி ஆகுது. ஆனால் டெல்லி இருக்கிற ராமசாமின்னு அவனுக்கு தானாக தெரியாது. ராமசாமி சொல்கிறது டெல்லி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்கே குறிப்பால் சொல்கிறச்சே அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் தான் கொள்ளணும். அதனால் அது கொள்ள வேண்டியது. ஒரு சொல் தொடரில் அது சொல்லி இயல்பு அது வரைச்சே அதோடைய இடம் இடம் இருக்கு இல்லையா, கான்டெக்ட். அச்சொற்றொடர் முன்னும் பின்னும் உள்ளவர்களோட இயல்பு. அது ஒரு சப்ஜெக்ட் பேசினே வரைச்சே நடுவில் வேற ஏதாவது சப்ஜெக்ட் வராது. அப்படி அது அது சம்மந்தம் இல்லாத ஒன்றும். அப்போ என்ன பண்ணணும்னாக்க அது சேர்த்து அதுக்கு மாற்றிக்கணும். அடியாமா மாயத்துள் அடிமைக்கு நன்பு செய்வித்து அறியாமா மாயத்தில் அடியேனை வைத்தாயால் அப்படின்னு வருது. அறியாமா மாயத்து அறியா காலத்து அடிமைக்கு நன்பு செய்வித்து அறியாமா மாயத்துள் அடியேனை வைத்தாயால் அப்படின்னு சொல்றார். இப்போ என்ன சொல்றாருனாக்க அவருக்கு தேங்க்ஸ் கொடுக்குறார் பெருமாளுக்கு, எனக்கு அறிவு கொடுத்தியே விட்டு. முதல்ல சொல்கிறச்சே அதுக்கு அறியா காலத்துள் அடிமைக்கு நன்பு செய்வித்து அறியாமா மாயத்துள் அடியேனை வைத்தாள்னு. அப்போது எங்கேற ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு மாயத்துக்குள்ளே வச்சிருக்கியா? நியாயமாது அன்பு பண்ணி பகவான் யாரும் மாயத்துக்குள்ளே வைக்க மாட்டான் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னாக்க அறியா காலத்து அடிமைக்கு நன்பு செய்வித்து அறியாமா மாயத்தில் அறியா காலத்து அடிமைக்கு நன்பு செய்வித்து அறியாமா மாயத்தில் வைத்தாயார் என் நல்ல இடத்துல வச்சியாக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறான்னு பொருள் சொல்லணும் கொண்டு இருக்கா. அது நிர்தாரணம் பண்ணிருக்காதே. அதே மாதிரி எல்லா ஒரு இதுலையும் எப்படி வேணுமோ அதுக்காக பொருளை கூட்டி சொல்லிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மி ஆழ சுரை மிதப்ப வரையறைய யானைக்கு நீத்து முயலுக்கு நிலை என்பர் கோனகநாடன் சுனை. கோனகநாடன் அவன் சுனை வச்சு சொல்கிறச்சு. அம்மி மிதப்ப மிதக்குமா, அம்மி மிதப்ப சுரை ஆழ சுரைக்காய் ஆழ்ந்து போயிருக்கான். வரையறைய யானைக்கு நீத்து வரையமாக இருக்கிற யானைக்கு நீஞ்ச வேண்டியிருக்கு. ஆனால் முயலுக்கு நிலை என்பர் முயல் நிற்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னாக்க இதை சொல்கிறச்சு அம்மி ஆழ சுரை மிதப்ப வரையறை யானைக்கு நிலை முயலுக்கு நீத்து என்பர் கோனகநாடன் சொல்லணும். அப்போ தான் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதனால் ஒரு சொய்யலுக்கு பொருள் சொல்கிறச்சு அதில் சிறந்த அர்த்தம் எதுவாக தான் கொள்ளணும். அதனால் இதையும் சேர்த்து தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது ராமானுஜருடைய முடிவு.
அச்சொற்றொடருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இடம், அது குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் முறையே முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. அதன்படி இங்குள்ளவை யாவும் வேத வாக்கியங்களே. அவைகள் யாவும் பரம்பொருளின் தன்மைகளை உணர்த்தி இவற்றை உடையவன் நாராயணன். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? தகராகாசம் சின்ன வெளி, அது உபாசிக்கப்படணும். அதுக்குள்ளே இருக்கிற யாருக்காலும் அவனையும் உபாசிக்கணும். அவனுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதையும் சேர்த்து உபாசிக்கணும். திருப்பி சொல்லி வந்திருக்கோம். ஆக மொத்தம் அவனை சொன்னதுக்கப்புறம் அவனுடைய குணங்களையும் சொல்கிறது இல்லையா? அப்போ இதுவும் சேர்த்து தான் சொல்லணும். இருக்கு இவற்றை உடைய நாராயணன் குறிப்பிட்டு காட்டுகின்றன. இப்படி குறிப்பிட்டு காட்டுதல் மிகுந்திருத்தலால் இக்குணங்களை உடைய பரபிரமம் நாராயணனே. முதலில் நாராயண அனுவாகத்தில் 87 சொல்லப்பட்ட மீச்சிறுவடியை எழுவாயாக கொண்டு 90 முதல் 102 வரை உள்ளவை அதற்கு செயல்பட பொருள் என்று பொருள்கள் இயலாது. ஏனெனில் 88 எடுக்கப்பட்ட பொருள் 88ஆம் ஸ்லோகத்திலே முடிந்து 89ஆம் ஸ்லோகத்தில் அந்த அனுவாகத்தை முடிந்து விடுகிறது. 90ஆவது ஸ்லோகம் ஆயிரக்கணக்கான தலைகள் உடையவன் என்று துவங்கினாலும் தொடர்ந்து வரும் வாக்கியங்களில் பெயர் சொற்கள் யாவும் முதல் வேற்றுமையிலே வருகின்றன. இது கொஞ்சம் கிராமட்டிக்கல் டச். அது அமைஞ்சிருக்கிறத பார்த்தாக்க இது எழுவாய் எது பெயர் செயல்படப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிகிறது. அப்போது நீ இந்த எழுவாயை வச்சுருந்தேனாக்கா இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாரு. இதை செயல்படப்படாத 2ஆம் வேற்றுமைகள் கொண்டால் அதுக்கு உபாசிக்கவும் போன்ற விதிகள் எதுவும் இல்லை. ஆகவே இச்சொல் வேற்றுமை மயக்கமாக முதல் வேற்றுமையிலே கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேற்றுமை மயக்கம்னு வேறு. எப்படின்னாக்க நான் அது மெட்ராஸ் நான் அவங்க கையில் சொன்னேன் அப்படிம்பாங்க. அவங்க கையில் சொன்னேன்னு அர்த்தம். கையில் சொல்ல முடியுமா யாராவது? அவங்களிடம் சொன்னேன்னு அர்த்தம். இது வர வேண்டிய இடம் மாறி வருது. வேற்றுமை மயக்கமாக இருக்குது. அவர்களிடம் ஐந்தாம் வேற்றுமை அவர்களிடம் சொன்னேன்னு இருக்கணும். இல்லாமல் போகிறது தான். ஆகவே இச்சொல் வேற்றுமை மயக்கமாக முதல் வேற்றுமையில் கொள்ளப்பட வேண்டும். மீச்சிறு வழியும் அதனுள் உள்ளவனும் உபாசிக்கப்படட்டும். 99 முடிந்து அந்த மீச்சிறு வழியுள்ள பரமாத்மா யார் என்பது 90 தொடங்கி 102 விளக்கப்படுகிறது. இது பொதுவாக பரமாத்மாவின் விளக்கத்தை கூறுகிறது. 90 முதல் 94 வரை நாராயணன் என்றே பரமாத்மா குறிப்பிடப்பட்டுள்ளதாயே இப்பகுதி நாராயண அனுவாகம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு அந்த பகுதிக்கு பேர் நாராயண அனுவாகம்னு பேர். ஆக பரமாத்மாவின் இருப்பிடத்தை கூறி அவன் உபாசிக்கப்படட்டும் என விதித்து அப்பரமாத்மா நாராயணனே என குறிப்பிட்டு காட்டுகிறது. இதனால் காரண பெயர்களால் பிற இடங்களில் அழிவற்றவன், மங்களங்களை செய்பவன் சிவகா, மகிழ்ச்சி ஊட்டுவன் சம்பு, பரஞ்சோதி என குறிப்பால் உயர்த்தப்படும் பரமாத்மா நாராயணனே என அறியப்படுகிறது. ஸோ வேற இடத்துல வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் காரண பெயர். அந்த காரணங்கள் யாவும் நாராயணன்ட்ட முழுமையாக பொருந்தும். ஆகவே அதனால் அறியப்படக்கூடிய பொருள் யாருனாக்க நாராயணன் தான். இக்களத்தால் அறியப்படும் கொள்கை ஒப்பற்ற நீங்க ஆனந்தம் பெற முக்தி அடைதல் வேண்டும். அதற்கு பரமாத்மாவை உபாசிக்க வேண்டும். அப்பரமாத்மா அவன் இயல்புகளை விட்டு அக்ஷரம், சிவ, சம்பு, பரஞ்சோதி என்ற காரணங்கள் அழைக்கப்படுவனான நாராயணனே. நாராயணன் என்னும் இப்பெயர் அவன் ஒருவனுக்கே உரிய காரண எடுகுறி யோகருடம் ஆகும். நாராயணன் சொல்லியாச்சுனாக்க வேதத்திலே நான் சொல்றது இது இன்னாரை மட்டும்தான் குறிக்கும், மற்ற பேர் குறிக்காது. ஆக மொத்தம் இந்த இதில் கிளீனாக நாராயணன் சொல்லிருக்கிறதுனால தகர வித்தியில் எல்லா வித்தியினாலையும் அறியப்பட வேண்டியவன் யாருன்னாக்க புரியுதா? இல்லைதான் டவுட் உண்டா? இங்கே வெற்றி இல்லையா இன்னைக்கு? இருக்காரு சுவாமி, ஜாயின் பண்ணியிருக்காரு. இல்ல இருந்தாரு, இருக்காரு. தெரியல. ரைட், ஏதாவது டவுட் உண்டா? நமஸ்காரம் சுவாமி, கேக்குதா? சொல்லுங்க, சொல்லுங்க. சுவாமி, இப்போ இந்த ஒரு வித்தியில மட்டும்தான் தேவதை எதுன்றத விளக்கம் சொல்லுது, வேற எந்த வித்தையிலும் சொல்லல. சோ அதனால நம்ம சாகபுசு நியாயப்படி இது மத்த வித்தியைகளுக்கும் இதே தெய்வம் தான்றதை நிறுவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறுவனம். ஓகே. பட் அது அத்வைதத்துல அவங்க இந்த இதெல்லாம் தள்ளிடுறாங்க. அவங்க இத எடுத்துக்கிறது இல்ல. அவங்களுடைய இதுக்கு வசதியா போயிடுது. மத்த வித்தியைகள் 31 வித்தியைகள் வசதியா போயிடுது. இப்போ இதுல குணம் சொல்லியிருக்கு இல்லையா? நாராயணன் சொல்றதே குணம் தானே. இவர்களை இலக்காக உடையவன், இவளை உடலாக உடையவன், இவற்றை தன்னுள் கொண்டவன் அப்படின்னு வருது இல்லையா? குணம் கிடையாது, இது ஒத்து வராது அத்வைதத்துக்கு.
அதனால அவ ஒத்துக்கல. ஓகே ஓகே, தெளிவா இருக்கு சுவாமி. நன்றி. வேற இவ்வளோ அதிகரணம் இவ்வளோ முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் இந்த நாராயணன் ஒருவனே அப்படிங்கறத கரெக்டா காரண எடுகுறி யோக ரூடம்னு கொண்டு வந்துட்டு முடிக்கிறார். அதாவது அவர் தன்னுடைய ஜஸ்ட் லைக் தட் நாராயணன் சொல்லலை, அதுக்கு தகுந்த காரணத்தை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதனால நாராயணன் தான் தெய்வம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால இப்போ என்னன்னாக்க ஏன் எம்பெருமானார் நாராயண கொண்டாடுடைய காரணம் என்னன்னாக்க வேதத்தை சொல்லியிருக்கு. வேதத்தில் சொல்லக்கூடிய எவ்ரி சிலபல் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சுக்கிண்டு இது இப்படி யாருன்னு சொல்கிறார். ஆனால் இது அவர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார் மத்வர். மத்வர் என்ன பண்ணிருக்காருனாக்க இந்த விசாரமே வேண்டாம் சுவாமி, நாராயணனா இன்னொருத்தர நாராயணன் தான் தெய்வம். அது மட்டும் இல்லாமல் சொல்கிற எல்லா சூத்திரமும் நாராயணன் தான் அப்படியே ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அதில் வந்து இது யாருன்னு விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லையே. கிளியடிக்கணும், நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரகான்னு சொல்லியிருக்க முன்னாலேயே என்ன சொல்லிடுச்சு. அப்படி இருக்கச்சு ஏன் அதை வந்து யோஜனை பண்ணணும் நம்ம? இப்போ இந்த சூத்திரங்கள் நாராயண குணங்களை சொல்கிறது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணேன், ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அதனால அதான் வித்தியாசம். அதாவது குணம் இல்லைன்னு சொன்னதுனால தான் அத்வைதம் இதாக போச்சு தவிர்த்து அதே அத்வைதத்துக்கு குணம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அது விசிஷ்ட அத்வைதமாக இருக்குது. விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்டனா கூடிய குணங்களோடு கூடிய அத்வைதம் அப்படின்னாரு. புரியுதா? அதுக்கு அடுத்தது இதே மாதிரி தான். அதில் என்னன்னாக்க மீமாம்சகாலுக்கு நமக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டு. சிதான்னு என்ன தெரியுமில்ல? சிதை, தமிழை சிதைன்னு சொல்லணும் இல்லையா? சிதையில் வச்சுட்டா அப்படின்னு விட்டு சிதைங்கிறது அக்னி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் சிதைன்னு பேர். இதில் 2 வகையான சிதைகள் இருக்கு. ஒன்று நம்ம நார்மலாக செங்கல் அடுக்கி வச்சு அதுக்குன்னு இடம் பண்ணி வைக்கக்கூடிய சிதை ஒன்று. இன்னொன்று மனசையே சிதையாக வச்சுக்கிறது. அதாவது ஒரு யாகம் பண்ணுறச்சே ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி உனக்கு ஸ்கொயராக இருக்கணும், உனக்கு வளைவாக, உனக்கு வட்டமாக இருக்கணும், உனக்கு அருகோணமாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் என் மனசையே நான் யாகுண்டமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிட்டாக்க அதில் பண்ணக்கூடிய யாகம், அதில் பண்ணக்கூடிய வேள்வி. அதாவது நான் உபாசனை பண்ணுறேன், ஆனால் என்னால் முழுமையாக உபாசனை வந்து ஒத்துக்க முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னாக்க முற்பகுதியான எதிர் மீமாம்சா இருக்கு இல்லையா, அதாவது சடங்கியல் இருக்கு இல்லையா, அது வழியாக நான் வர விரும்புகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னாக்க நீ உபாசனை சொன்ன எல்லாத்தையும் அப்படி பண்ண எப்படி பண்ணுவேனாக்க மனசே யாக குண்டமாக வச்சுக்கோ, அது இது எல்லாத்தையும் ஆகுதியாக வச்சுக்கோ. வச்சுட்டேனாக்க உனக்கு இது ஒரு வேள்வியாகுது. இதுக்கு மன வேள்வின்னு பேர். முன்னாலே பார்த்தோம். ஒருத்தனுக்கு என்ன சொன்னான், அவனுடைய ஹிருதயமே யாக குண்டம், அவனுடைய சிரத்தையே பத்தினி என்ன சொல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்திருக்கு. இந்த உருவகம் வாழைப்படுத்திருக்கா. முதலாழ்வார்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? போகியார், பூதத்தார், பெய்யார், இவ 3 பேரும் திருக்கோவலூரில் ஒரு மழை பெய்கிற இரவில் ஒரு சின்ன இடத்துல கூடினான். அங்கே 3 பேர் தவிர்த்து யாரும் இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கம் இருந்தது. அது யாருன்னாக்க இங்கே விளக்கேற்றதுக்கு வழி இல்லை. அவன் என்ன பண்ணினான்னாக்க தன் மனசுனாலே ஒரு விளக்கேற்றினான். என்னன்னாக்க பையன் தகழியா பார்கடலே கையை நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சொல்கிற ஆழியான் அடிக்கே சுட்டினேன் சொன்னாலே என் இடராழி நீங்குகவே என்ன அப்படின்னு விட்டு. அதனால அப்போ உலகத்தையே ஒரு அகல் விளக்க ஆகிட்டார். அடுத்த ஒன்று அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதறியா நண்பருகி ஞான சுடர் விளக்கேற்றேன் ஞானருக்கு ஞானத்தமிழ் பிறந்தனான் அப்படின்னு தன் உடம்பு வச்சுட்டார். அதாவது உலகம் சொல்றச்சே அது உயிரில்லாத பண்டம். 2வது ஞானச்சுடர் விளக்கின் அன்புனாக்க அது வந்து உயிரோடு ஆத்மா. ஸோ அங்கே வந்து அச்சேதனம் அப்புறம் சேதனம் 2 தெரிஞ்சு போச்சு. 2 நாள்லையும் என்னாச்சு, இந்த 2ம் அவனை காட்டி கொடுக்கறது. யாரை? பகவானை காட்டி கொடுக்கறது. அது சொல்றச்சே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அறுக்க நன்னிரவம் கண்டேன்னு 3வது ஆழ்வார் இந்த விளக்கை வச்சு கண்டுபிடிச்சார். ஆக இந்த மாதிரி மனத்தையே ஒரு வேள்வியாக வச்சுக்கிண்டு பகவானுக்கு பின்தொடர வழி உண்டுன்னு தெரியறது நமக்கு. அதுதான் சிதை, தீ உள்ள இடம். இஷ்டகா, செங்கலுக்கு சம்ஸ்கிருதத்தில் இஷ்டகான்னு பேர். இஷ்டகா சிதா அப்படின்னாக்க செங்கலாலே செய்யப்பட்ட சிதை
மனச்சிதா, மனத்தாலே செய்யப்படும். அது சொல் வேள்வி. அதில் 2 வேள்வியில் 2 வகை இருக்கு செயல்வெளியில். சத்திரம்னு ஒன்று, அகீனம்னு ஒன்று. முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். சத்திரம் அப்படிங்கிறது லாங்கர் பீரியடு செய்யக்கூடியது, சிலது பல ஆண்டுகள் செய்யக்கூடியது இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே எஜமான உத்தரவிட்டல ஷிஃப்டில் உத்தரவு இன்னொருத்தரவு வந்துட்டு இருப்பான். அது வந்து நம்ம அகண்டனாவை பாருன்னு சொல்கிற பாருங்க, உத்தரவிடாமல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சத்திரம்னு பண்ணுறது. அகீனம்னாக்க குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு 12 நாளில் பண்ணுறது, 3 நாளில் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த மனவேள்வியும் அதை எப்படி பண்ணலாம். ஆனால் 12 அந்த அந்த அகீனங்கிற 12 நாள் செய்யக்கூடிய வேள்வியில் என்னன்னாக்க ஒரு இது வருது. 10வது நாள் அன்னைக்கு யார் வேள்வி பண்ணுறாளோ அவன் என்ன பண்ணணுன்னாக்க மனசாலேயே எல்லாத்தையும் கற்பிச்சுக்கணும், பேசப்படாது. நீங்கள் கவனித்து பார்த்தேன்னாக்க சிராதம் பண்ணுறச்சு தூஷ்ணிம் சம்பிரபியான்னு சொல்லுவாள். இந்த தூஷ்ணிம்னாக்க மனசு வந்து நீ இதாக இருக்கணும், வாய் திறக்கப்படாது. அப்போ பண்ணுறச்சு என்ன இருக்குது, இப்போ மனசாலே பண்ணிக்கிறார் இல்லையா, மனசால் இது பண்ணப்படுறது உபாசனம் இல்லையா. ஆக மொத்தம் 12 நாள் பண்ணுற வேள்வியில் மனசாலேயே பண்ணட்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுனால அப்போ என்ன இருக்குது, இந்த மனவேள்வியானது செங்கலால் அடிக்கூடிய செய்ய வேள்விக்கு, செயல் வேள்விக்கு அங்கமாறுது அப்படிங்கிறது சடங்கியாருடைய இது கொள்கை. அப்போ என்ன பண்ணுற, நீங்கள் என்ன உபாசனம் சொன்னாலும் சரி, அது சடங்குகளுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்கிறேன். அதை எம்பெருமானா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் இந்த மனவேள்வி செயல் வேள்வி, மனவேள்வி அப்படிங்கிறது நம்ம உபாசனம், செயல் வேள்விங்கிறது நேரம் எடுத்து நெய் எடுத்து அதுக்கு பெருமாளுக்கு ஆகுதி பண்ணுறது செயல் வேள்வி. 12 நாள் செய்யப்படும் வேள்வியில் 10ஆம் நாள் மௌனமாக மனத்தால் செய்யப்படும் வேள்வி விதிக்கப்படுகிறது. அதனால் மனவேள்வி செயல் வேள்விக்கு அங்கமா. இப்போ என்ன இருக்குது, இப்போ செயல் வேள்வி ஒரு நாள் செய்ய விட்டுருக்கேன் இந்த மாதிரி. அப்போ ஆக மொத்தம் மனவேள்வியானது செயல் வேள்விக்கு அங்கம் அப்படின்னுட்டு ஆர்கியூ பண்ணுறான். மனவேள்வி அதில் என்ன சொல்கிறதுனாக்க மனத்தை யாகொண்டமாக வச்சுக்கோ, சொல்ல யாகொண்டமாக வச்சுக்கோ, மூச்சு காற்று யாகொண்டமாக வச்சுக்கோ, கண்ணை யாகொண்டமாக வச்சுக்கோ, காதை யாகொண்டமாக வச்சுக்கோ. விட்டானாக்க மனம் மொழி மெய்களாலையும் நம்முடைய அங்கங்கள் எல்லாவற்றையும் வேள்வி கொண்டமாக வச்சாக்க அதில் தான் ஆகுதி கொண்டோம். அந்த ஆகுதி தானே பரமானுக்கு போய் சேர்றது. ஆகுது என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம முழுமையாக இறைவனுக்கு ஈடுபடுத்துகிறோம். மனவேள்வி பண்ணுறச்சு செயலாக பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம இதை வேள்வி உபாசனம் பண்ணுறச்சையே நம்ம முழுமையாக பகவானுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இதோ சொல்கிற மாதிரி, பைபிளை சொல்கிற மாதிரி ஒப்பு கொடுக்குறோம். மனத்தையே யாகுண்டம், சொல்ல யாகுண்டம். அப்போ மூச்சு காற்று ஐ லீவ் ஃபார் ஹிம், மூச்சு காற்று, கண் காது, அது சொல்லி அவனுக்கு கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே கண்ணி வைத்து காண்பார் தாம் கண்ணன்ன கண்ணேங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி கண் காது இவற்றையே வேள்வி கொண்டமாக உருவகப்படுத்தி வாசிக்க சொல்கிறது. அதனால் அங்கமாகுமா. இப்போ என்னாச்சு, இதுக்கு பேர் வேள்வின்னு போட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு உருவம் சொல்லிருக்கு. ஆகவே உபாசனம் வந்து வேள்விக்கு அங்கம் அப்படின்னு சடங்கியலாருடைய ஆர்குமெண்ட். ரெண்டு மனத்தால் செய்யப்படும் வேள்வி எனப்படுகிறது. இங்கும் பலன், ஆனால் பலனுக்கு 2 பலன் ஒன்றா தான். இதனுடைய பலன் ஒன்று தான், அவனுடைய பலன் ஒன்று தான். எப்படி செய்யலாம், ஒரே பலன் கிடைக்கும். அப்போ ஆக மொத்தம் அதுவும் வேள்வி தான், இதுவும் வேள்வி தான். ஆக மொத்தம் இந்த வேள்வியிலே மனசால் செய்யலாம்னு சொல்லிருக்கு. ஆகவே இது என்ன பண்ணனாக்க மனவேள்வியானது செயல் வேள்விக்கு அங்கம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து அது அங்கமாக முடியாது. ஏனெனில் மனத்தால் செய்யப்படும் வேள்வியே ஆயினும் அது செயல் வேள்வியிலும் வேறுபட்டதே. எப்படின்னாக்க ஒரு சின்னது மருந்து சாப்பிட்றோம்னு நம்ம மருந்தில் எல்லா மருந்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேஸ் இருக்கும், ஆல்கஹால். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரிஷ்டம் ஆசவம்னு பேர். அரிஷ்டம் ஆசவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் சில உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இதுதான் பேச ஆறுது. இப்போ என்னாச்சு, தடை பண்ணப்பட்ட ஒன்று உயிர் காக்குவதற்காக உபயோகப்படுத்தப்படுற மாதிரி மனவேள்வியும் இதில் வந்து அரிஷ்ட மாதம் சாப்பிடலாமனாக்க சாப்பிடலாம். எப்போ அப்படின்னாக்க இது மருந்தாக அப்படின்னு வருது இல்லையா. ஆகவே இது வந்து அதனுடைய அங்கம் இல்லை, இது தனியாக செய்யப்படலாம் அப்படிங்கிறது எம்பெருமானவருடைய கன்டென்ஷன். இப்போ இதில் சந்தேகம் உண்டா?
வெற்றி இல்ல இல்ல சுவாமி. ரைட். நம்ம புக்கு போலாம். இப்போ பூர்வ விகல்பாதிகரணம் 313. செயல்பூர்வ வேள்வி பிரித்தறிகளாம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இதுவரை மனத்திற்குள் செய்யப்படும் மானசீக வேள்விகள் உபாசனங்கள் எடுத்து ஆராயப்பட்டன. இக்களத்தில் இந்த மானசீக வேள்விகள் செங்கல் யாகவேதியை அமைக்கப்பட்ட செய்யும் வேள்விகளுக்கு, செயல்பூர்வமான வேள்விகளுக்கு அங்கமாகுமா என்பது ஆராயப்படுகிறது. முதலில் சொல்லப்படும் சடங்குகளுக்கு தொடர்ந்து சொல்லப்படும் மானசீக வேள்வியாம் உபாசனை ஆராய்வதால் இது செயல் வேள்வி பிரித்தறிகளாம். செயல் வேள்வி என்ன, மனவேள்வி என்ன, ரெண்டையும் பிரித்து சொல்றது. பூர்வ விகல்பாதிகரணம் எனப்படுகிறது. வேள்விகளில் பல வகைகள் கூறப்பட்டுள்ளன. அம்முறைகளை தழுவி உபாசனை உருவப்படுத்தியுள்ளன. அதாவது சில பேருக்கு அந்த வேள்வி செஞ்சால் தான் திருப்தியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பெருமாள் செய்திகளை பார்த்தீங்கன்னா எங்காவது இப்படி தான் வழக்கம், இப்படி தான் பண்ணணும் சொல்கிறாள் இல்லையா, அவளுக்கு அப்படி இப்படி தான் இருக்கணும். இன்னும் இதை எடுத்துக்கோ, இந்த கேனிவரஸ் அனிமல்ஸ் இருக்கு பாருங்க. கேனிவரஸ் அனிமல்ஸ் கிட்ட போய் நீங்கள் என்னதான் பெரிய ஸ்வீட்டாக அல்வாவையும் வெக்காரவசனம் வச்சா கூட அதுக்கு பிடிக்காது. அதுக்கு மானையோ இதையோ வரி குதிரையோ அடிச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு அதுதான் முடியும். அதே மாதிரி அது ஹெர்பிவோரஸ் அனிமலுக்கு பார்த்தீங்கன்னாக்க நான்வெஜ் பிடிக்காது. ஆக அவளுக்கு அப்படின்னு தான் போகணும். நோக்கம் வயர் ரொம்புறது. அதே மாதிரி பிரம்மத்தை அடையிறதுனாக்க இவ சடங்கியில் பழகினவளுக்கு எனக்கு சடங்கியில் மொழியை சொன்னால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவளுக்கு இந்த வழியாக சொல்கிறதுக்காக உபாசனையும் மானசீக வழி மாதிரி உபாசனம் உருவகப்படுத்த இப்போ சொல்லப்படுறது. அதை ஃபாலோ பண்ணுறவா இருக்கிறார். செயல் வேள்வி யாககுண்டத்தை செய்யப்படுவது போல் உபாசனைக்கு மனமே யாககுண்டம், சொல்லே யாககுண்டம், மூச்சு காற்றை யாககுண்டம், கண்ணே யாககுண்டம், காதே யாககுண்டம் என உருவகப்படுத்து. அதேபோல் நீண்டால் செய்யப்பட வேண்டிய வேள்விகள் சத்திரம் எனப்படும். அதில் ஒரு வகை துவாதசாகம் என்னும் 12 நாள் வேள்வி. இதை ஒப்பு நோக்கி செயல் வேள்வியும் மனவேள்வியும் ஒன்றா வேறுபட்டதா என ஆராயப்படுகிறது. மனவேள்வி மனசாலே செய்கிறே இல்லையா பாரு, எங்க செயல் வேள்வியிலும் பாரு அதே மாதிரி பாரு, நீ செய்கிற உபாசனை செய்கிறே அதே மாதிரி ஏற்பட்டுப்பார். ஆகவே செயல் வேள்வி மனவேள்விக்கு ஒரு பகுதி அப்படின்னு ஆர்வப்படுறார். இங்கு ஆராயப்படும் வேத வாக்கியம் சுக்கிரயஜுர் வேதத்தில் வாசஸ்நேய சூத்திரத்தைச் சேர்ந்த அக்னி ரகசியத்தின் மேல் சொன்னபடி பலவித வேள்வி கூட்டங்கள் கூறப்பட்டுள்ளன. அதையும் 12 நாள் வேள்வி எனும் தாதசாகத்தையும் ஒப்பு நோக்கி ஒரு ஐயம் வெளிப்படுகிறது. ஆகப்போ என்ன பண்ணுறான்னாக்க அவள் மீமாம்சால் அப்படி ஈஸியாக விட மாட்டேங்கிறார். நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் சரி, என்ன உபாசனை இருந்தாலும் சரி, அது எல்லாம் செயல் வேள்வி மாதிரி வராது, இதுதான் சிறந்தது அப்படிங்கிறவர். இங்கே எழக்கூடிய ஐயம் 12 நாள் வேள்வியில் 10ஆம் நாளில் வேள்வி இயற்றுவோர் உலகையே ஹவிஸ் வைக்கும் பாத்திரமாகவும் பார்க்குதலே நெய்யாகவும் உருவப்படுத்தி கொண்டு வேள்வியின் தேவதையை மனத்திருத்தி மனத்திற்குள் மந்திரங்களை கூறிக்கொண்டு வேள்வி செய்வதாக நினைத்து மிஞ்சிய ஹவிஸை பிரசாதமாக உண்டுதல் முதலியவற்றையும் மௌனமாக செய்தல் வேண்டும். நம்ம சாதாரணப்பட்டத்தையும் தூஷ்ணிம் அப்சிருஷ்டியால் வரும். நம்ம தான் சொல்ல செய்யும். தூஷ்ணிம்னாக்க அமைதியாக சத்தம் இல்லாமல் வாய் உதடு பிரியாமல் பண்ணணும். இங்கு மனத்தெளிவில் செய்யும் மனவேள்வி செயலால் செய்யும் வேள்விக்கு அங்கமாக அமைதல் போல் மேற்சொன்ன உருவக வேள்விகளும் செயல் வேள்விக்கு அங்கமாகுமா? அப்போ அதனால என்ன ஆகுது? செயல் இந்த மனசால செய்யணும் வேள்வியும் அதில் செயல் வேள்வியில் வந்திருக்கனால, ஆகவே உபாசனம் என்பது மனவேள்வி. அது இதுக்கு இது செயல் வேள்விக்கு அது அங்கமாகும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட். இது பற்றி மாற்று கருத்துகள் வேள்விகள் பற்றி கூறப்படும் பகுதியிலேயே இந்த மனவேள்வியும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னுதாரணமாக 12 நாள் செய்யப்படும் துவாதசாக சத்திரம் 12 நாள் நீள்வேள்வி 10ஆம் நாளில் வேள்வி மனத்தொழில் நடத்தப்பட வேண்டும் என்று விதித்திருக்கிறது. இது அவ்வேள்விக்கு அங்கமாகிறது. ஆகவே மனத்தால் உருவகப்படுத்தி செய்யப்படும் வேள்விகளும் செயல் வேள்விக்கு அங்கமாகும். நம்ம சிராதம் மட்டும் சொல்லுவோம், பிரஜாபதி மனசா தியாயன்னு. சில காரியம் பண்ணுறச்சே அவன் நினச்சிக்கோ, பெருமாளை நினச்சிக்கோ மனசால அப்படிங்கிறார். அப்படி சொல்கிறச்சே அப்போ என்ன ஆகும்? எப்போ மனசால நினச்சிக்கிறோமோ அது உபாசனையாக இருந்து இல்லையா, அது மாதிரி ஆகுமா அப்படிங்கிற. மனவேள்விக்கு செயல் வேள்வியை போன்று தீ குண்டம் முதலிய சொல்லி அவை இரண்டுக்கும்
பலனளிக்கும் தன்மையில் சமமானவை என்றும் சொல்லுகிறது. ஆட்சி என்ன சொல்கிறான்னாக்க, ஆமாம், மனவெள்ளியாக இருக்கட்டும் இல்லை செயல் வழியாக இருக்கட்டும், பலன் எந்த தேவதை குறித்து செய்கிறியோ அது பலன் தரும் அப்படிங்கிறார். அதனாலும் மனவேள்வி செயல் வேள்வியின் அங்கமே. அதனால் நம்மளாம் ஆகவே மனவேள்விக்கு, அதாவது உபாசனைக்கு, இது யாகத்துக்கு உபாசனை அங்கம் அப்படின்னு சொல்கிறார். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் பூர்வ விகல்பகா பிரகரணாத் சியாத் கிரியா மானசவது. இது பூர்வபக்ஷம், எதிராளி எடுத்து கோட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாருனாக்க, முந்தைய வேள்வியுடன் ஒப்பு நோக்கினாலும் இது வரும் பகுதி செயல் வேள்வி பகுதி என்பதாலும் அதில் மனத்தால் உருவப்படுத்தி செய்யப்படும் வேள்வி அங்கமாக இருப்பதாலும் இது மனத்தின் செயல் முறையே என கொள்ளலாம். இந்த மனவேள்வி அப்படிங்கிறது மீமாம்சையில் சொல்லப்பட்டிருக்கு. இது யாகத்தை பற்றி சொல்கிறது. இங்கே மனவேள்வியும் சொல்லியிருக்கு இல்லையா? ஆகவே இது யாகத்தோட பகுதி தான் அப்படிங்கிறார். அதிதேசாச்ச மனவேள்விக்கு செயல் வேள்வியின் செயல்முறைகள் ஒப்பாக காட்டப்பட்டிருக்கிறதா? இது செயல் வேள்விக்கு அங்கமே. சொல்லியிருக்கலாம், இது யாகம்னு வச்சுக்கோ, இதை நெய்யின்னு வச்சுக்கோ, இதை எடுத்து ஒரு சிறுகு சிரவம்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுனால, இதே மாதிரி சொல்லிக்கிறதுனால இதுவும் ஒரு வேள்வி தான். வித்யைவது நிர்தாரணா தர்சனாச்ச அல்ல. மனவேள்வி செயல் வேள்வி என்றும் தனித்தாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இது வரும் இடங்களில் சிதிகளில் அவ்வாறே காணப்படுவதாலும் தனித்ததே. அது சொல்லியிருக்க, முன்னால மனவேள்வி வேற செயல் வேள்வி வேறன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த கன்சர்ன்டு போர்ஷன் செயல்வெளியோட வருதுனால இதை பூரா செயல்வெளி தான் சிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க இது தனித்தனியாக பண்ணணும்னு முன்னால் சொல்லியிருக்கனால இதை நம்ம ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற. அனுபந்தாதிபியா பிரஜானந்தர பிரதக்பவது திருஷ்டஸ்ய ததுக்தம். செயல்வேள்வியில் அங்கமாகும் துணைச்செயல்கள் மனவேள்வியின் துணைச்செயல்கள் என்றும் வேறுபடுதல் காணப்படுவதாலும் அதற்கேற்ப வேள்வி இயலும் கூறப்பட்டுள்ளதாலும். அப்போ என்னாச்சுனாக்க, அதுக்கு அங்கங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு வேள்வி பண்ணுறோம்னாக்க முதல்ல அந்த வேள்வி யாகம் உண்டதை சுற்றி தர்ப்பங்களை பார்க்கணும். அதெல்லாம் வடக்கு நுனியாக போடணும், கிழக்கு நுனியாக போடணும். அதில் என்னென்ன இருக்கணும்? பிரநீதி பாத்திரம் இருக்கணும். இது இந்த இன்னொரு பாத்திரம் பேர் பண்ண மாட்டேங்க, அது எல்லாத்தையும் அதை எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல நெய் வைக்கணும், இப்படிலாம் இருக்குது. இது மாதிரி அது மனவெள்ளி கிடையாது, சொல்லலை. நெய்யை வைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணால் தானே அது செயல் வழி மாதிரி ஆகும். அப்படி இல்லை. ஆனால் சில செயல்கள் மனவேள்வி செயல் வழி மாதிரி இருந்ததுனால அது முழுக்க முழுக்க செயல் வேள்வியாக ஆகாது அப்படிங்கிறது இவருடைய ராமானுஜருடைய கன்டென்ஷன். ந சாமானிய கவி உபலப்தேகே மிருத்யுவன் நகி ரோகாபத்தி. செயல் வேள்வி மனவேள்வியற்றின் பயன் சமமாக இருக்கிறது கொல்லப்பட்டாலும் இரண்டும் ஒன்றும் ஆக மாட்டான். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பையன் இருக்கானே கணக்கில் புலி அப்படின்னு அர்த்தம். 4 கால் இருக்குது, பெரிய பெரிய நகம் இருக்குது, கோரப்பால் இருக்குன்னு அர்த்தமா? ரொம்ப சிறந்தவன் பெருமாளே சொல்கிறச்சு. அவன் இப்போ பட்டாபிஷேகத்தில் நரசார்த்தூவில் ராமனை நரசார்த்தூல புருஷ புலி அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி புலின்னு சொன்னாக்க அது புலி ஆகிட மாட்டான். இது மன வேள்வின்னு சொன்னதுனால இந்த வெள்ளி அந்த வெள்ளி ஒன்றும் ஆகிடாது. இது வேற அது வேற தான். ஒரு உதாரணத்துக்காக, ஒரு உயர் நிகழ்ச்சிக்காக சொல்லிருக்கு அப்படிங்கிறார். எடுத்துக்காட்டாக சூரிய மண்டலத்தில் ஒரு தேவதையை யமனை போன்றவன் என்பதால் அவன் யமனோத்தில் உள்ளவன் என பொருள் கொடுக்காது. சூரிய மண்டலம் அவன் யமன் போன்றவன் அப்படின்னு சொன்னாக்க, யமன் போன்றவனாக்க அவன் யமன் தான் அவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஐயோ அந்த பையனா சரியான யமன் அது அப்படின்னு சொல்ல விஷம மண்டலத்தை பார்த்து அந்த மாதிரி பரேணச்ச சப்தஸ்ய தாத் வித்யம் பூயஸ்துவாத்து அனுபந்த. தொடர்ந்து வரும் பகுதிகளில் மனவேள்வியை குறித்து குறிப்பிடும் சொற்கள் மனத்தாலே செய்யப்பட வேண்டும். செய்யப்படுவது என்றும் மனத்தாலே செய்யப்படும் அங்கங்கள் மிகுந்திருப்பது காணப்படுகிறார். இந்த மாதிரி சொல்றச்சே செயல் வேள்வியில மனத்தால் செய்யப்படும் அங்கம் ரொம்ப குறைச்சல், 12 நாளில் 1 நாள். ஆனால் மனவேள்வியில் செயல்வேள்வியை பற்றின ரெஃபரன்ஸே இல்லை. பேர் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் இருக்கே தவிர்த்து, ஆனால் அதை பற்றி அது அங்கமாக காட்டக்கூடிய இதுவும் இல்லை. இது மனவேள்விய பகுதி சடங்கியல் பகுதி அல்லாது இறையியல் பகுதி அக்னேசன்றது. அது மேலும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி சடங்கியல் வரல. இது
இது எதில் வருதுன்னா அக்னி ரகசியங்கிற உபனிஷத்து வேதாந்தம். வேதாந்த பகுதியில் இது வந்திருக்கிறதுனால இது வந்து யாகத்தை பற்றி சொல்ல வரல. ஏன்னா இதுதான் பிராமணன் தான் யாகத்தை பற்றி சொல்கிறது, ஆனால் இது உபனிஷத்தில் இருக்குது. ஆகவே இது வந்து இதனுடைய நோக்கமே இதனுடைய அதாவது யாகத்தை பற்றி சொல்கிறதா இல்லை. இவற்றிற்கு ராமானுஜர் இருக்கும் விளக்கங்கள்: மனம், வாக்கு, கண்கள் ஆகியவை வேள்வி குண்டங்களாக படுத்துகையில் அவற்றிற்கான செங்கற்கள் மனத்தாலே கற்பித்துக் கொள்ளப்படுகின்றன. இங்கே செங்கல்லாம் யாரும் போய் வாங்கிட்டு வரதில்லை, இங்கே செய்யறதில்லை. ஆனால் மனத்தால் இது இருக்குது, அங்கே இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், சிராத்தத்தின் போது ஒரு பூர்வச்சத்தை போட்டு இது பரபிரம்ம ஸ்வரூபி, மகாவிஷ்ணு ஸ்வரூபிங்கிறோம், உருவப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இதில் உருவப்படுத்திருக்கே தவிர்த்து நேர பண்ணலை. இல்லை, மனத்தாலே வேள்விக்குரிய பண்டங்கள் எடுக்கப்படுகின்றன. அது ஒரு பண்டத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அது எடுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறான், மனசால் நினச்சிக்கிட்டு நான் இதனாலே இந்த இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மனத்தாலேயே பாட்டுடன் துதிக்கப்படுகின்றன. அதாவது யாகத்தில் உபயோகப்படக்கூடிய பொருளை பற்றி துதி செய்கிறது வழக்கம். இதுக்கு அர்த்தவாதம்னு பேர். அந்த மாதிரி எடுத்தப்பட்ட பொருளை அர்த்தவாதத்தோட சொல்லி இது இந்த இது இது இந்த மாதிரி இருக்கட்டும், இது இவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு சொல்றார். யாக மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. யாகத்துக்கு எது சொல்லணுமோ அந்த மாதிரி மந்திரங்களும் சொல்லப்படுறது. செயல்வேள்விக்குரிய அங்கங்கள் யாவும் மனத்தாலேயே கொல்லப்படுகின்றன. செயல்வேள்விக்கு நம்ம கண்ணுல பிசிக்கலாக இருக்கணும், அப்படி இல்லாமல் இதெல்லாம் மனத்தாலே இருக்கு. செயல்வேள்வியும் மனம் ஒப்பி செய்யப்படுவது ஆகிறார், அதுவும் மனவேள்வி. செயல்வேள்வி என்ன பண்ணணும், எவ்வளோ தானம் செய்யணும், ஏதோ காரியம் பண்ணணும். ஜோதிஷ்டோமே சொர்க்க காமம் எஜேதுனாக்க சொர்க்கத்துக்கு குணம் பழிச்சேன் மன விருப்பத்தோடு செஞ்சால் தானே சரியாக இருக்கும் அது. அப்போது அது மனத்தில் முதல்ல எண்ணம் வேணுமா இல்லையா, நான் இதை பண்ணினேனாக்க எனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற எண்ணம் இருக்கணுமா இல்லாமா. ஆக சரி, செயல்வேள்வியாக இருந்தாலும் மனத்தினால் அது விருப்பம் இருக்கிறதுனால அதை வந்து மனவேள்வி கூட எடுத்துக்கலாமே அதை அப்படின்னா அதுவும் மனவேள்வியே. ஏன்னா மனவேள்வி மனத்தால் மட்டும் செய்யப்படுவது என பிரிநிலை ஏகாரத்தால் செயல்பூர்வமான வழிகளிலிருந்து பிரித்து காட்டப்படுகிறது. ஆகவே என்ன பண்ணுறனாக்க மனவேள்வி வேற, செயல்வேள்வி வேற, தனித்தனியாக காட்டப்படுகிறது. இதற்கு மீமாம்சகர் எழுப்பும் மறுப்பு: மனவேள்வியை விதிக்கும் விதி வாக்கியங்கள் இல்லை, இவ்வேள்வியின் பண்டங்கள் செயல்வேள்வியின் பண்டங்களாகவே கொண்டுள்ளது. ஆகவே மனவேள்வியும் செயல்வேள்வியே. அதாவது என்னன்னாக்க உபாசனம் பண்ணுறதுக்கு விதியும் கிடையாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க மீமாம்சையில், அதாவது சரங்கியல்ல, சொர்க்க காமோ ஜோதிஷ்டோமேன எஜேத, எஜேதன்னு இருக்கு பாருங்க, குறியாத், ஆத், ஏத், இந்த மாதிரி விதி. அது இந்த மாதிரி பண்ணணும், இது செய்யப்படட்டும், இந்த மாதிரி பண்ணட்டும், அந்த மாதிரி உபாசத்துக்கு சொல்லலையே. அதனால இதை வந்து வேள்வின்னு எடுத்துக்க முடியாது. அது வந்து இந்த மாதிரி சொன்ன இதை வந்து ஒரு வேள்வியாக நீ கொள்ள முடியாது. எனக்கு தான் மனசனால் பண்ணிட்டாலும் இந்த வேள்வின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் பண்ணக்கூடிய பண்டங்கள் இருக்குல்லையே, உபயோகப்படுத்துறது எல்லாத்தையும் மனசனாலேயே கற்பிக்கப்பட்டிருக்கு. இது யாகம்னு வச்சுக்கோ, இதை வந்து நெய்யின்னு வச்சுக்கோ, இதை அதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலே அதுவும் செயல்வேள்வி தான், மனவேள்வி தான், செயல்வேள்வி தான் அப்படிங்கிறது மீமாம்சையாளுடைய கன்டென்ஷன். இம்மறிப்பிற்கு ராமானுஜர் விடை: வேதத்தில் நேரடியாக கூறப்பட்டுள்ளவை குறிப்பால் பொருள் உணர்த்தல், ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் அறுதியிடும் பொருள் ஆகியவை வாக்கியம் வரும் இடத்தால் கொள்ளப்படும் பொருளை விட வலியவை. அதனால் நேரடியாக இது மனத்தால் மட்டும் செய்யத்தக்கதே, அதை விளக்குவோம் என்றும், இவ்வேள்வியின் பண்டங்களும் பிராணிகளும் மனத்தால் உள்ளன என்று குறிப்பாலும், எல்லா காலங்களும் எல்லா பண்டங்களும் மனத்தால் கற்பிக்கப்படுகின்றன என்ற கால அளவுபாடின்மை கூறப்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும்னாக்க செயல்வழியாக இருந்ததுனாக்க இப்படிப்பட்ட பலி கொடுக்கக்கூடிய இந்த ஆட்டை வாங்கிட்டு வா, அதுக்கு இந்த லட்சணம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த சோமலதை அதை கொண்டு வந்து அதை இப்படி இந்த மந்திரம் சொல்லி அதை கசக்கி அதுலேருந்து சோமரசம் எடு, அது மாதிரி ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் மனசுனாலேயே சோமரசம் நம்ம போய் சோமலதை பிரச்சனை வரல. அதே மாதிரி இது பலி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ஒன்றும் பண்டங்கள் எதுவும் இல்லை. அதனால அது எல்லாத்தையும் என்னன்னாக்க எல்லாமே மனசுனாலேயே, மனசனால இதை எடுத்துக்கிறேன், மனசனால தானே இது பண்ணுறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கால அளவுபாடு இருக்கு. அதில் இந்த காலத்தை பண்ணணும், இதை முதல்ல பண்ணு, இதை ரெண்டாவது பண்ணு, அந்த மாதிரி கொடுக்கல இல்லை.
கால அளவுபாடின்மையும் கூறப்படுகிறது. இவை செயல் வேள்விக்கு பொருந்தாதவை. இது செயல் வேள்விக்கு அப்படி வராது. இதை முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் இதை பண்ணு, முதல்ல இந்த ஹோமம் பண்ணணும், அப்புறம் இந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இவ்வேள்வி மனத்தால் செய்யப்படும் மற்ற உபாசங்களுடன் உபாசங்கள் போல் உள்ளதால் மனவேள்விக்குரிய தனித்த விதி காட்டப்படவில்லை. இது எல்லா உபாசங்களும் சேர்ந்ததாக ஒன்றா இருக்குது. அதனால் இது தனியாக இது இப்படிப்பட்ட வேள்வி இப்படி பண்ணணும் இப்படின்னு தனியாக அது கொடுக்கல இருக்கு. ஆனால் உபாசனம் சொல்லப்படலை தவிர்த்து மனவேள்வி உபாசனம்தான். மேலும் இவ்விரண்டும் ஒன்றே அல்ல. எடுத்துக்காட்டாக சூரிய மண்டலத்தில் உள்ள புருஷனை குறிப்பிடுகையில் அவன் யமனை நிகழ்த்தவன் என்று வேதம் கூறுவதால் அவன் யமனாகவும் யமலோகத்தில் உள்ளவனாகவும் ஆக மாட்டான். ஒரு உயர்வு நிகழ்ச்சிக்காக ஒரு வார்த்தை சொன்னாக்க அந்த வார்த்தை அது அவனாகவே ஆகாது. பையன் ராமானுஜம் சீனிவாச ராமானுஜம் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் சீனிவாசம் ஆகிடும்னா அவன் ஆக மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி தொடர்ந்து வரும் வாக்கியங்களும் பல இடங்களில் இவ்வேள்வி மனத்தாலே செய்யப்படுகிறது. திருப்பி திருப்பி அது சொல்றாங்க. இங்கே யோகமண்டமும் கிடையாது, கோம திரவியங்களும் கிடையாது, இதுக்கு செய்ய எஜமானம் கிடையாது, அதுக்கு அந்த யோக இதுக்கு சொல்லுவேன் யாகத்துக்கு வேண்டி அதெல்லாம் அவளும் கிடையாது. அதனால இது ஹோமத்தோட மாறுபட்டது அப்படின்னு தெரிகிறது. தொடர்ந்து வரும் வாக்கியங்களும் பல இடங்களில் இவ்வழி மனத்தாலே செய்யப்படுகிறது என்று வலியுறுத்துகிறது. இக்களத்தால் ராமானுஜர் அறுதியிடும் கோட்பாடு மனத்தால் செய்யப்படும் வேள்வி ஒரு குறிப்பிட்ட உபாசனம் மனவேள்வி என்று குறிக்கப்பட்டு வேள்வியின் அங்கங்களாக கற்பனை செய்து கொள்வதாக கூறப்பட்டாலும் அது உபாசனமே, செயல்முறை வேள்வி அல்ல. அது மனசாலே பண்ணுறதுனால அது செயல் வேள்வி அல்ல, மனவேள்வி தான், அது உபாசனம் தான் அப்படிங்கிற. புரியுதா? டவுட் உண்டா? சுவாமி, இங்க மீமாம்சகர் சொல்லும்போது வேள்வியை பத்தி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மனவேள்வியும் செயல் வேள்வியே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா செயல் வேள்வி நம்ம செய்யறோம் அப்படின்னா அப்ப கூட நம்ம பாவனையினால நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தெய்வம் இந்த தேவதைக்கு நான் கொடுக்குறேன்னு நம்ம மனசால நினைச்சுதான் கொடுக்கும். தெய்வம் நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. அப்போ அதுவே ஒருமுகப்படுத்தி செய்யறதுனால அதுவே மனவேள்வியை தான். அப்ப செயல் வேள்வியே மனவேள்வின்ற மாதிரி தான் ஆயிடுது கிட்டத்தட்ட. அதுதான் சொல்றாரு எம்பெருமானார். நீ செயல் வேள்வி பண்ணினாலும் சரி, அதுல மனவேள்வி போர்ஷன் இருக்கு. அதனால செயல் வேள்வி மனவேள்விக்கு அங்கம் சொல்லாமே தவிர்த்து மனவேள்வி செயல் வேள்விக்கு அங்கம் சொல்ல முடியாது அப்படிங்கிற. புரியுதா? செயல் வேள்வி வேற, மனவேள்வி வேற. ஆனால் செயல் வேள்வியில மனவேள்வி ஒரு அங்கமா இருக்கு. நான் பண்றதால் செய்யற யாகத்துல 10 நாளைக்கு செய்ய விட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி செய்யச்சு அது மனவேள்வியா தானே ஆறுது. ஆகவே அது அப்படித்தான் ஆகும்னு சொல்றாரு. புரியுதா? வேற இதெல்லாம் இருக்குனாக்க நம்ம இத்தனை வழியா சாங்கியன், யோகம், நியாயம், சுவாமி மனவேள்வி தனிப்பட்ட உங்க வாய்ஸ் கட்டாயம் வருதுமா? ஹலோ ஹலோ பிரியம்பதா, நீங்க பேசுறது கேட்கல, திரும்பி பேசுறீங்களா? அது அவங்க எது நெட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா இருக்கு. புரியல. ஓகே சுவாமி, நீங்க பேசுறது கால விழலாமா? சொல்லுங்க, தண்ணி சொல்லுங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்ப கால விழுறதா? இப்ப சொல்லுங்க. இப்போ இந்த மனவேள்வி கர்மகாண்டத்துல இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அத உபனிஷத் பின்ன ஞான காண்டத்துலதான் அது இருக்கு. அதனால இது ரெண்டும் தனித்தனி அப்படின்னு. ஓகே சாமி, ஓகே சாமி. இதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் வரப்போறது நமக்கு. நம்ம உத்கீதம் பார்த்தோம் இல்லையா? உத்கீதம் சாமவேதத்தில் ஒரு பகுதி. வேதத்துல யாகத்துல சாமவேதம் சொல்லணும். இப்போ உத்கீதம் வருது இல்லையா? ஆகவே என்ன பண்ணா, உத்கீதம் உபாசனைக்கு வேணுங்கிற இல்லையா? அதே உத்கீதத்தை வேண்டியது செய்ய வேண்டியிருக்கு, யாகத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே உபாசனை யாகத்துக்கு அங்கம் ஆர்கியூ பண்ண போறான். அதுக்கு இன்னொரு 2 அதிகாரம் அதில் இருக்கு. அதில்
அவளை பொறுத்த மட்டும் அவள் வந்து இதுதான் மீமாம்சை தான் உசந்தது அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறான். இது மட்டும் முன்னால் பார்த்தோம் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், அது வந்து அத்வைத்தம், எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிருந்தேன். இப்போ மீமாம்சைகள் முன்னால் எதுவும் சொல்லலை. இப்போ டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறாரு. மீமாம்சைகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் சொல்கிறாரு இப்போ. அதனால் மீமாம்சைகளை சொல்லக்கூடியதெல்லாம் அது தனி. அது மாதிரி உபாசனம் சொல்கிறதெல்லாம் தனி. மீமாம்சையில் மனத்தால் செய்யப்பட வேண்டிய யாகம் சொன்னாலும் சரி, அது வந்து மனவேள்வியாகுமே தவிர்த்து உபாசனமாகுமே தவிர்த்து இதை அது இதில் இது வந்து செயல் வேள்விக்கு உபாசனம் ஒரு பங்காக இருக்கிறதுனால உபாசனை வந்து அதுக்கு அங்கே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? புரியுது சாமி, புரியுது. வேற டவுட்டு? சாமி ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. மனவேள்வி மட்டும் பண்ணிட்டா போதுமா? அப்போ உபாசன வேள்வி வேண்டாம், உபாசன வேள்வி எல்லாமே இருக்கலாமா? அதான் மனவேள்வி வந்து உபாசனம் தான் சுவாமி. அதாவது உபாசனம்ங்கிறது தனியாக 32 வித்தியை சொல்ல முடியாது. 32 வித்தியில் ஒன்றும் அதில் ஒரு வித்தியை சொல்கிற செய்ய மார்வே யாக குண்டம். இப்போ ஸ்ரத்தையை பற்றியும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, உபாசன வார்த்தை தப்பு. இந்த அதே மாதிரி என்ன பண்றேன்னாக்க சில பேருக்கு இப்படி சொன்னாதான் பிடிக்கும் அவளுக்கு. எல்லாருக்கும் அந்த ஒரே பொருளா இருந்தாலும் சில பேருக்கு சில வழியை சொன்னாதான் பிடிக்கிறது, இல்லைன்னா பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ அவள் திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்றான்னாக்க வேள்வி மாதிரியே ஒரு மனவேள்வியை சொல்லியிருக்கார். மனவேள்வி சொல்றதுனால இது வேள்வி மாதிரி சொல்றதுனால இது வந்து வேள்வியோட பகுதினாக்க இல்லை, இது மனசனால மட்டும்தான் இது வேள்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? புரியுது சுவாமி. பட் அதோட அல்டிமேட் அதனால இருக்கிற பயன் வந்து ரெண்டுலயும் ஒண்ணுதான் இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். இதுல ஏன்னாக்க இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம உபாசனம் பண்றோம்ல, உபாசனம் மோட்சத்துக்காக தான் பண்ணணுங்கிறது இல்லை, மற்றதுக்கும் உபாசனம் பண்ணலாம். ஆனால் அதாவது ஒருத்த வந்து லட்சமாக தர தயாராக இருக்கச்சே இப்போ அவசரத்துக்கு ஒரு 15 ரூபா கிடைக்குமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அதனால தான் மற்ற உலகியல் பலன்களை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய உபாசனம் தான் மோட்சம் தரும். ஆனால் உலகியல் பலன்களுக்காகவும் உபாசனம் பண்ணலாம். இது நம்ம சிலதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரத்தை எத்தனை நாளும் சொல்லுங்க, இதை வச்சு சொல்லுங்க இல்லையா, அது வந்து மனவேள்வி தான். அது மற்ற தான் என்ன பண்ணுறோம் இந்த தினம். இதே மாதிரி காயத்ரி ஜபம் 108 பண்ணு, 1008 பண்ணு இப்படின்னு சொல்கிறதா அது மனவேள்வி தான். ஆனால் அதை வந்து இதை வந்து எனக்கு இந்த உலகியல் பயன் எதுவும் வேண்டாம், எனக்கு நான் இது பண்ண சொல்றதுக்கு அதனால பண்ணுறேன் அப்படின்னு பண்ணினானாக்க அது இன்னும் பலன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம பொறுத்தவரை என்ன பண்ணோம்னாக்க இது எது வேணாலும் பண்ணல, எந்த செயலாலும் இந்த செயலுடைய நோக்கம் வந்து கடைசியாக பகவான் அடையதாக இருந்ததுனாக்க அது உபாசனம் தான். ஆனால் பகவானை வந்து செயல் வழியால் அடைய முடியாது. மற்ற பலங்கள்லாம் கிடைக்கும், ஆனால் செயல் வழியால் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்ப வந்து உபாசனத்தை தான் மேல வச்சு சொல்றார். ஆமா, உபாசனத்தை தான் மேல வச்சு சொல்றாரு, அதுதான் அடையிற வழி அப்படிங்கிறார். வெறும் நீங்க வந்து யாகத்தை வளர்த்து பண்ணினீங்கன்னா கூட அதனால கிடைக்காதுன்னு சொல்றாரா, இல்லாட்டி அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாரா? யாகங்கள் பண்றதுனால முக்தி அடைய முடியாது. யாகங்கள் சொல்லியிருக்கு, வாஸ்தவம் தான், அதான் ஏதோ ரிசல்ட்டுக்கு. ஆனால் நீ வேற ஏதோ ரிசல்ட் அடையிறதுக்காக யாகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி அதே ரிசல்ட் அடையிறதுக்காக உபாசனம் பண்ண வச்சுக்கோ, 2 நாள் கிடைக்கிற பலன் ஒன்று தான். எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னுக்காக நான் உபாசனமாக பண்ணுறேன்னாக்க அதுவும் பலன் கொடுக்கும். இல்லைன்னா அதுக்காக செயல்படுறதுக்காக இதோ அது பண்ணுறேன் இது பண்ணால் அதுவும் கிடைக்கும். ஆனால் இந்த 2ம் ஒரே மாதிரி பலனாக இருக்குன்னா 2ம் ஒன்றுன்னு சொல்லாது, இது வேற அது வேற. அதனால் இதை வச்சுட்டு இந்த வேள்வி செயல் வேள்வியும் மனவேள்வியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது இவருடையது. இதெல்லாமா அந்த காலத்தில் நிறைய வேள்விகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் கூட படிச்சிருப்பேன், புத்தர் கதையில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாடுகளை பலி கொடுத்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த காலமாக இருந்தது. அப்போ வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா.
அப்போ அவளை ஆர்கியூ பண்ணுறதுக்காக இதெல்லாம் இது பண்ணிருக்கார். இல்லைன்னாக்க இது வந்து அப்போ அதானே மெயினாக இருந்தது. வேற ஒன்றும் வேண்டாம். ஏதாவது ஒரு சாமின்னு சொல்லுங்க, அந்த சாமி இப்போ விடுறாளா இல்லையா? யாராவது ஒரு கோவிலில் யாராவது ஒரு சினிமா நடிகை எப்போலாம் அவளுக்கு இதெல்லாம் கிடச்சின உடனே அந்த கோவிலுக்கு கச்சக்கத்துக்கு கும்பல் போடுறது இல்லையா? அந்த மாதிரி முதல்ல வேள்வி செஞ்சா அது கிடச்சதுனாக்க எல்லாரும் வேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தா. அப்போது உபாசனை பண்ணுறவாள் அது வேள்வி பண்ணுறேங்கன்னு ஆரம்பிச்சாக்க அவளுக்காக இந்த ஒரு வழி சொன்னார். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, சென்னை பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் எதுமா இந்த பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் அது இருக்கு இல்லையா? மேல்மருவத்தூர் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கத்துல Yes. மாங்காடு மாங்காடு இருக்கு. மாங்காடு மாங்காடு இருக்கு. மாங்காடு, எஸ், மாங்காடு. இந்த மாங்காடு கோவிலுக்கு நான் 73ல போயிருந்தேன். நானும் என் நண்பர் முத்துசாமி இருந்தேன், அவர் நானும் போயிருந்தேன். போர்ச்சே நாங்கள் 2 பேர், அந்த அர்ச்சகர் இதான் இருந்தார். அந்த கோவிலோட இது வந்து கர்ப்பகிரகம் வந்து ரொம்ப இடிஞ்ச நிலைமையில தான் இருந்தது. அவர் நல்லா கிட்ட கொண்டு என்ன சேவை பண்ணி வச்சார் பார்த்தோம். ஏதோ வருது, நாங்கள் இதை விடப்படாது, நான் பண்ணிட்டு இருக்கேன், பரபரப்படியாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். நான் இப்போ சமீபத்தில் போல ஒரு மெட்ராஸ் கட்சி போனேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் போனேன். அப்போ என்ன ஆச்சுனாக்க அந்த கோயிலுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ பெரிய கியூ. யாரோ வந்தா எங்கள் இதான் இது கொடுத்தது உடனே எல்லாரும் அங்கே செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் அது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இம்மீடியட் பலன் இருக்கு பாருங்க. நான் இது கொடுத்தா நீ எனக்கு என்ன தர அப்படின்னு பேரம் பேசிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா, இப்போ இதுவும் ஒரு ஆஸ்திகம் தானே, இல்லைன்னு சொல்லலை, அவள்கிட்ட கேட்டு வாங்குறது. ஆனால் அதுவும் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்னு, அதுவும் ஆஸ்திகம் தானே. அதில் எது சிறந்தது? எதுவுமே வேண்டாங்கிறதுக்காக செயல் செய்யணும், எதுவுமே வேண்டாங்க செயல் செய்கிறது. ஆனால் இது வேணும் தான் செயல் செய்கிறது. இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்க எதுவும் வேண்டான்னு செய்யக்கூடிய செயலில் அதில் ஒரு பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷமானது இல்லையா? அதைத்தான் சொல்கிறோம். அதுக்கு இந்த செயல் வந்து பலனை எதிர்பார்க்காம செய்யறதுக்கு இந்த செயல் வந்து ஒரு அங்கமாக தானே ஆகுது. அதைத்தான் சொல்கிறார், திருப்பி சொல்கிறாங்க. புரியுதா? வேற அப்புறமா முக்கியமான விஷயம், திங்கக்கிழமை கிளாஸ் கிடையாது. இல் பி ஆன் ட்ரெயின். திங்கக்கிழமை கிளாஸ் மற்றபடி கண்டினியூ ஆகும், மறந்துடாதீங்க. உமாமா உங்களுக்கு தான் சொல்ல முடியும். சரி சரி சுவாமி, நான் போட்டுறேன் அந்த இதுல. போட்டுருங்க. சரி சரி. சுவாமி இப்ப இந்த உபாசனையத்தான் விவேகானந்தர் வந்து தியானம்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா, தியானம் மெடிடேஷன் அப்படி கொண்டு போறாரு ஆமா ஆமா அப்படின்றாரு. இப்போ அது தவிர வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் அல்லது பஜனை மத்த இந்த பாடல் வகையறா இது எல்லாமே உபாசனத்தின் அங்கங்களத்தை சொல்ல முடியும். அது ஆமா ஆமா, ஒரு புரிதல். நீங்க வேற ஒன்றும் வேண்டாம். சில முருக பக்தர்கள் நான் பார்த்துருக்கேன், அவள்கிட்ட வந்து முருகனை பற்றி சொல்லிட்டு இருந்தா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாக்க அவள் அப்படியே உருகி போயிடுவா, கண்ணில் தனியாக கொட்டும் அவளுக்கு. அது மனம் அவ்வளோ தூரம் ஒன்றி போயிருக்கிறது இல்லை, இருக்கா இல்லையா? அது உபாசனம் தானே. மனம் முப்பி இருக்கு இருக்குல்ல, அதில் கண் முன்னால முருகனை நிறுத்தி வச்சிருக்காவ, அதுவும் ஒரு உபாசனம் தானே. அதனால நீ எனக்கு இது வேணும்னு ஒரு காரியமாக செய்யாமல் மனசாலேயே திருப்பி 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 நினச்சிட்டு இருக்க, அந்த எண்ணமே மேலோங்கி இருக்கிறதுனால அதுவே ஒரு உபாசனையாக ஆறுது. வேற நன்றி சுவாமி, புரியுது. சரி, அதுக்கு மனசை பழக்கணும் சுவாமி. அதான் அம்மா, மனசை அவ்வளோ ஈஸியாக அடங்கிடாது. இது ஒரு ரொம்ப மட்டமான ஒரு குதிரை, அது அவன் மேலே யாரையும் இது ஏற விடாது. அது அதை வந்து பை ப்ராக்டிஸ் கொண்டு வந்து அடங்கி கொண்டு வந்தா தான் என்னைக்கு அது அடங்குறதோ அப்போ நமக்கு அதுக்கப்புறம் போக முடியும். அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அதை தான் எம்பெருமானா என்ன சொன்னான்னாக்க, இந்த மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இந்த மாதிரி காலத்தில் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு, ஐயா நீ சிவியர் டயபெட்டிக், எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி வர ஸ்வீட்ஸாக வச்சுருந்த எப்படி இருக்கும் உனக்கு? அது மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இந்த உலகத்தில். பார்த்தீங்கன்னாக்க நம்ம எதெல்லாம் கூடாதுங்களோ அது நிறைய கண்ணால் இருக்குது. வி ஆர் டெம்ப்டட், இது கஷ்டமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறாருனாக்க, அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ இதை கூடாதுங்கிற, ஆனால் எனக்கு இன்னும் இதை நிறுத்தி வச்சுருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போ என்ன பண்ணோம்னாக்க
நீ தான் நிறுத்தி வச்ச, அப்போ நீயே என்ன நடத்து. அது சரணாகதி. எனக்கு எந்த வழி போகிறதுன்னு தெரியல, எனக்கு வழி நீயே ஆகணும். அதான் சேது உண்மானாத்தில் பார்த்தோம் பாருங்க, அவன் தான் வழி. அதாவது நமக்கு நெறியும் இலக்குமாக அவனே ஆகிறான். நீ வழி, நான் தப்பு வழிபட்டேன்னு சொல்லாதே, என்னால் வழி தெரியல, நீ என்ன நடத்து. என்னை கையை பிடிச்சிருந்தா உதறிடுவேன், என் சிண்டை பிடிச்சி கூட்டிட்டு போ, இந்த இடத்துக்கு வா, இங்கே வா, இப்படி பண்ணு, நீ பண்ணு, நான் கூட முடியாது, பண்ணிட்டேன். அதனால் அது சரணாகதி, அப்சல்யூட் சரண்டர் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப மேம்போனது. அதான் சொல்கிறேன், அதான் சரணாகதி. இதனுடைய தொடர்ச்சினாக்க கத்தியத்திரயத்தை எம்பரவர் அதான் பண்ணுறார். இந்த ராமானுஜர் இப்படிலாம் உபாசனை சொல்கிறாரு. அவர் எங்கேயாவது உபாசனை பண்ணினாலும் அவர் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா அது இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காருனாக்க, ஒரு பங்குனி உத்திர நாளில் பெருமாளும் பிராட்டியமாக சேர்ந்து இருக்குச்சு, அங்கே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் காலில் விடுறார். நான் உனக்கு இடைவிடாத கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு நீ அருள் பண்ணணும். அவர் சொல்லுகிறார் தன்னை பற்றி, நான் எவ்வளோதான் கெட்டவன் தெரியுமா, எனக்கு எல்லா ஆசைகளும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட முடியல, ஆனால் நீ எல்லாத்தையும் விடுவிச்சு என்ன திருவிழி சேர்த்துக்கணும் நீ அப்படின்னு கேட்குறாரு. அதனால சரணாகதி தான் நமக்கு முக்கியமான இதாக. இப்போ இந்த காலத்து அட்ஜஸ்ட் கான்டெக்ட் யாருக்காவது அதெல்லாம் இல்லாமல் மனசாலேயே நினைக்க முடியும்னாக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க, நோ டவுட். நன்றி சுவாமி. ரைட். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவள்ளை செல்வம், ஆச்சாரியன் திருவள்ளை செல்வம், தஸ்மே ராமானுஜாரியாய நம பரமயோகினே யசுகிஸ்மிருசூத்ராண அந்தர்ஜ அசீசமத்